அபிஷேகம் செய்திட்டோம் அபிஷேகம் செய்திட்டோம் எங்கள் அன்பு அன்னையாம் காயத்ரி சித்தருக்கு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல குருவருள்னாலே இன்றைய தினம் கைலாச மானசரோவர் யாத்திரையின் இரண்டாவது காணொளியாக இந்த காணொளி அமைகிறது. இதில் கைலாச மலை அமைந்துள்ள இடம், அந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் செல்வதற்குரிய அனுமதி வீசா மற்றும் செல்லும் மார்க்கம், அத்தோடு கைலாயம் சம்பந்தமான சில விடயங்கள் பார்க்கலாம். முதலாவதாக கைலாயநாதர் கைலாயமலை அமைந்துள்ள இடம் தீபேத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பகுதி, சைனாட கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள பகுதி தீபேத்தில் இருக்கு. 1950ஆம் ஆண்டுக்கு முன்னர் இது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சீன அரசாங்கம் தீபேத்திய நாட்டை கைப்பற்றிய பொழுது தனது எல்லை விஸ்தீரணம் பண்ணும்போது சீனா இந்திய ஒப்பந்தத்தின்படி இந்த கைலாசநாதர் சைனாட கட்டுப்பாட்டுக்குள்ள தீபேத்துக்குள்ள அமர்ந்திருக்கார். இப்போ நாம் இந்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டுமானால், இப்போ மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா போன்ற சில நாடுகளுக்கு அந்த பாஸ்போர்ட்டுக்கு சைனா விசா எடுக்க வேண்டியதில்லை. நம்ம தீபேத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு அந்த ஒரு பர்மிஷன் குரூப் விசா எடுத்து நம்ம கைலாய யாத்திரையை மேற்கொள்ளலாம். அதை விடுத்து இலங்கை, இப்போ கனடா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளிலிருந்து போகிறவர்கள் நம்ம சீனாவுக்குள்ள நுழைகிறதுக்காக சைனாவோட அந்த டூரிஸ்ட் விசா நம்ம பெற்றிருக்க வேண்டும். அந்த விசா இருந்தால் மட்டும்தான் நம்ம கைலாய யாத்திரைக்கு நம்ம செல்ல முடியும். அப்படி சைனா விசா நம்ம எடுத்தாலும் இந்த குரூப் விசா தீபேத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு இந்த விசா அதை குரூப்பாக எடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளோட தரகர், நம்ம எந்த ஏஜென்ட்ஸை பிடிச்சிருக்குமோ அவங்க எடுப்பாங்க. ஆனால் மற்ற சைனா விசா நம்ம வசிக்கிற நாட்டிலேயே எடுக்கணும். இப்போ நான் ஜெர்மனியில் வசிக்கிறேன், நான் ஜெர்மனியில் தான் எடுக்கணும். இப்போ நான் போய் இலங்கையில் எடுக்க முடியாது. நாம் எங்கே வசிக்கிறோமோ அந்த நாட்டில் எடுக்கணும். இப்போ சைனா விசா எடுக்கிறது சிறிய ஒரு காரணம் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது நம்ம முதல் ஆன்லைனில் நிரப்பணும். நிரப்பிட்டு பிறகு அதில் ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க நம்மளுக்கு. அந்த நம்பர் எடுத்துக்கொண்டு அவங்க சொல்கிற டேட்டுக்கு நம்ம போன வேண்டாம், நம்மளுக்கு பாஸ்போர்ட்டை கொண்டு கொடுக்குற நேரத்தில் இதில் விசா எடுத்து தருவாங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் இப்போ இதெல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன்னா, அடுத்த வருடம் இந்த திருக்கைலாய மானசரோவர் யாத்திரையை விரும்பினவர்கள் சேர்கிறவர்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன். அப்போது இந்த காணொலியை பார்த்தால் அவர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். அதால் இதை பார்க்குறவர்களுக்கும் அது தெரிய வரும் என்பதற்காக இதை வெளிப்படையாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம சைனா விசா அப்ளை பண்ணுறோம்னு வைங்க. எல்லாம் இதை போல் நம்ம பேர், வயது, வசிக்கிற இடம், மற்றது பழமையாக நம்ம விண்ணப்பங்களில் நிரப்புற மாதிரி, அப்ளிகேஷன் நிரப்புற மாதிரி வயது கேட்டிருப்பாங்க, பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க, வசிக்கிற இடம் கேட்டிருப்பாங்க, நாடு, அதோட செய்கிற தொழில் கேட்டிருப்பாங்க. இந்த தொழிலை நம்ம நிரப்பும் போது அதில் நம்மளோட தொழில் சம்பந்தமான விவரங்களை நம்ம உள்ளீடாக கொடுக்க வேண்டியிருக்கும். எதென்றால் நம்ம வேலை செய்கிறோம், அரசாங்க உத்தியோகம் பார்க்குறோம்னா நம்மளோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், அதில் கொப்பி அதில் இணைக்க வேண்டி வரும். மற்றது 3 மாதங்களுக்குரிய சம்பள பேஷீட் அதில் நம்ம அதையும் இணைக்க வேண்டி வரும். அதோடு சிறிய சிறிய இதுக்கு முதல் சைனா போயிருக்கீங்களா அப்படி என்ற சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும். அதுகளுக்கு நம்ம
தவறாமல் பதிலை கொடுத்தோம்னா இப்போ வந்து அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நம்பர் அனுப்புவாங்க, அதை கொண்டு நம்ம வீசா எடுத்துக்கலாம். இப்போது இன்னும் ஒரு இப்போ பென்ஷனில் இருக்கிறவங்க வீசா அப்ளை பண்ண போகிறாங்கண்டா அதே மாதிரி விண்ணப்பத்தில் பேர் வயது இதுகளெல்லாம் கொடுத்துட்டு விலாசமெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தொழிலோ வருமானம் என்று கேட்குற இடத்துல ஓய்வூதியத்தை நம்ம எழுதணும், ஓய்வூதியம் கொடுக்கணும். இப்போ ஓய்வூதிய பத்திரத்தில் நகலை வந்து நம்ம அதில் இணைக்கணும். 3 மாதத்துக்குரிய ஓய்வூதியம் பாரத் சம்பந்தமான அந்த தகவல்கள் நம்ம வந்து அதில் இணைக்க வேண்டி வரும். அதை போல் மற்றது இது முதல் தடவையா எத்தனையாவது தடவை இப்படியான சில கேள்விகள் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பதில் கொடுக்க வேண்டி வரும். அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள் கொஞ்சம் சிக்கல்படுவாங்க. எப்படியாண்டா இப்போ இந்தியர்கள் வந்து சாமிமார், ஆன்மீகவாதி இவர்கள் எல்லாம் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறவங்க வந்து குரூப் விசாவில் வந்து கையில யாத்திரை போகலாம். இலங்கையை பொறுத்தவரையில் டூரிஸ்ட் விசா எடுக்கணும். டூரிஸ்ட் விசா எடுக்கிறேன்டா தொழில் இல்லாட்டி எடுக்க முடியாது. இப்போ அரசாங்க தொழிலோ அல்லது தனியார் நிறுவனங்களில் தொழிலோ இல்லாட்டி நம்ம எடுக்க முடியாது. நம்ம ஒரு ஆலயத்தில் குருக்களாக இருக்கோம், ஒரு பூசகராக இருக்கோம், அல்லது ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கோம். நம்ம வந்து டூரிஸ்ட் விசா எடுக்கிறேன்டா நம்ம தொழில் சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கணும். இப்போது தனியார் நிறுவனம் வந்து நம்ம பதிஞ்சு நம்ம செய்கிறோம்னா அதுடைய பதிவு பத்திரத்து இலக்கம் அது நம்ம அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டுறோமா 3 மாதத்துக்குரிய வருமானங்களை காட்டினா அதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ கோயிலில் நம்ம ஒரு கடமையாற்றோம்னா அந்த கோயிலுக்கு சட்டப்படி ஒரு பற்றாக எழுதி மாதம் வருமானம் வர மாதிரி அதுக்குரிய ஒழுங்குகளை காட்டி நம்ம வந்து அப்ளை பண்ண இந்த வீசா எடுக்கலாம். மற்றபடி எந்த கஷ்டமும் இருக்காது. இதுகளில் ஏதாவது நம்ம மாறுதலாக கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கைலாய யாத்திரை நம்மளுக்கு கிடைக்காது. இது ஒரு முக்கியமான விடயம். இப்போது கைலாயநாதர் அமைந்திருக்கிற இடம் நம்மளுக்கு தெரியும், திபேத்துக்குள்ளே இருக்கார். போகிறதுக்கு வந்து சைனாட வீசா எடுக்க வேண்டி வரும். அப்படி சைனாட வீசா எடுத்தாலும் குரூப் வீசா நம்மளோட ஏஜென்ட்ஸ் மூலம் எடுத்து நம்ம செல்ல வேண்டி வரும். இப்போ செல்லும் மார்க்கம் எந்தெந்த வழியால் செல்லலாம் என்றதை நம்ம பார்க்கணும். பொதுவாக எல்லாருமே வந்து காத்மாண்டுவில் தான் போய் இறங்குவாங்க. ஏன் காத்மாண்டுவில் போய் இறங்குறாங்கண்டா இப்போது சைனா தீபெத்தியர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அனுமதி தேவையில்லை. இப்போ நம்ம கதிராம யாத்திரை போகிற மாதிரி அந்த சீசனுக்கு வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் அவங்க போகலாம் அவங்களோட நாடுன்ற வழியாக. இப்போ டிசம்பருக்கெல்லாம் போக அனுமதி இல்லை. 10ஆம் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் வரைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முதல் அந்த கைலாய யாத்திரைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் வந்து சீனர்கள், சீன பௌத்தர்கள், ஜெயின் மதத்தவர்கள், மற்றது அதுபோல் தீபெத்தியர்கள் எல்லாம் பர்மிஷன் இல்லாமல் போகலாம். இப்போது நம்ம சீனாவுக்குள்ளே இப்படியே போயிட்டோம் மட்டும் வைங்க. போனாலும் சீனாவை அடுத்து நம்ம போயிட்டோம். போனாலும் நேபாள் ஏஜென்சியில் அந்த குரூப்பில் இணையாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் போகலாம். ஏண்டா குழுவாகத்தான் இந்த கைலாய யாத்திரைக்கு நம்ம செல்ல முடியும், தனிப்பட்ட முறையை செல்ல முடியாது. ஆகவே இந்த கைலாய யாத்திரைகளுக்குரிய அந்த ஏஜென்ட்ஸை வந்து சைனா அரசாங்கம் நேபாளுக்கு தான் கொடுத்துருக்கு. நேபாளில் தான் குறிப்பிட்ட ஒரு 6-7 ஏஜென்ட்ஸ் மாதிரி இருந்து அதை செய்வாங்க. மற்றவர்களெல்லாம் வந்து அந்த உதவி தரகர்களாக இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பாக ஆளை சேர்த்து கொண்டு நேரடியாக அவங்கள்ட்ட போகாட்டியும் அந்த நேபாள் ஏஜென்ட்ஸ்கிட்ட போகாட்டியும் ஒரு ஆள் போய் அங்கே பதிவு செய்து இதற்குரிய ஏஜென்ட்ஸ் வந்து அந்த திபெத்திய எல்லையில் நிற்பாங்க. அவர்கள் மூலம் நம்ம வந்து யாத்திரையை தொடங்கலாம். ஆனால் எந்த குழுவினரும் இந்த நேபாள் யாத்திரிகர் குழுவூடாகத்தான் செல்லலாம், தனிப்பட்ட முறையில் யாரும் செல்லாது. இது ஒரு விடயம். இப்போ நம்ம வந்து பொதுவாக காத்மாண்டுவுக்கு செல்லும் வரையும் நம்மளோட பயண டிக்கெட்டில் தான் நம்ம போகணும். நம்ம காத்மாண்டுவில் போய் நம்மளோட பயணம் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முதல் நம்ம போய் இறங்குவோம். அதுக்கு பிறகு இந்த கைலாய யாத்திரையை முடிச்சுட்டு வரும் வரைக்குரிய செலவுகள் எல்லாமே சில செலவுகள் நம்ம தனிப்பட்ட முறையில் செலவுகள் செய்கிறேன்டா நம்ம செலவழிக்கணும். மற்ற எல்லாமே இந்த ஏஜென்ட்ஸ் வந்து செலவு செய்து நம்மளை வந்து பரிக்கிரமத்தை முடிச்சுட்டு காத்மாண்டுவில் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் செய்வாங்க.
கிட்டத்தட்ட 14 நாட்கள் இதுக்கு தேவைப்படும். இதுக்கு செல்கிற மார்க்கங்களை பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவிலிருந்து முதலாவது பார்க்கலாம். நம்ம இந்தியாவிலிருந்து கைலாய யாத்திரை செல்ல வேணுமானா 3 மார்க்கங்கள் இருக்குது. பொதுவாக எந்த மார்க்கத்திலையும் போகலாம். ஆனால் இந்தியர்கள் கூட விரும்புகிற மார்க்கம் வந்து, நான் இந்த காணொளி செய்யக்குள்ள சில படங்களை போடுவேன், அதில் உங்களுக்கு பார்க்க விளங்கும். இப்போது டெல்லியில் வந்து இறங்கினா, எந்த தேசத்தில் இருந்தாலும் டெல்லியிலிருந்து லக்னோ, இந்தியாவுக்குள்ளே லக்னோன்ற ஒரு விமான நிலையம் இருக்குது. அது வந்து ஹிமாச்சல் பிரதேசம் அல்லது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாவில் தான் அது இருக்குது. வந்து என்னென்னா, சிறிய ரக விமானங்கள் தான் அங்கே வந்து பிரயாணம் பண்ணலாம். ஏன்னா பெரிய விமானங்களுக்குரிய ஓடுபாதைகள் இல்லாதபடியாக அந்த லக்னோவில் வந்து இறங்குவாங்க. லக்னோவில் இருந்து நேபாளில் ஒரு பகுதி நேபாள் கஞ்சி ஒன்று இருக்குது. அந்த நேபாள் கஞ்சிக்கு சிறிய ரக விமானம் மூலமோ அல்லது வாகனத்திலேயோ செல்லலாம். வண்டியிலையோ பஸ்லேயோ லேண்டோவர்லேயோ நம்ம வந்து நேபாள் கஞ்சி செல்லலாம். நேபாள் கஞ்சியிலேருந்து சிமிகோட் என்ற இடம் வரைக்கும், அது வந்து நேபாள இன்னும் ஒரு விமான நிலையம் சிமிகோட். அது வந்து சரியான மலைப்பிரதேசத்தில் இருக்குது. மிச்சம் சிறிய ரக விமானம் தான் செல்லலாம். ஏண்டா ஓடுபாதையில் இறங்குதளங்கள் இல்லை. அதால் வந்து அந்த சிமிகோட்டில் வந்து சிறிய ரக விமானம் தான் செல்ல முடியும். அதுலேயும் பயணம் செய்யலாம். அல்லது பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறண்டா 2 நாள் எடுக்கும். அதால் இந்த முறைய விமானத்திலேயே பயணம் செய்வாங்க. அப்போது சிமிகோட்டுக்கு போய், நேபாள் கஞ்சியிலேருந்து சிமிகோட் போய், சிமிகோட்லேருந்து நேபாள் திபெத் எல்லை இருக்குது, போர்டர் இருக்குது. அதுக்கு பேர் கில்சா. அந்த கில்சா வரைக்கும் ஹெலிகாப்டர்லாம் போகலாம். இந்த ரூட்டில் வந்து சிமிகோட்டில் இருந்து கில்சா வரைக்கும் ஹெலிகாப்டரில் போகலாம். ஏனெண்டா மலைகள், ஆபத்தான பாதைகள், அதால் வந்து அதிகம் பேர் வந்து ஹெலிகாப்டரில் போவாங்க. ஹெலிகாப்டரில் போய் ஹில்ஷாவில் வந்து இறங்கிடுவாங்க. இப்போது இந்த அளவு தான் விமான பயணத்தில் வந்து நம்ம கைலாய யாத்திரை செய்ய முடியும். அதுக்கு பிறகு எல்லாமே வந்து லேண்ட் ரூட் தான். இப்போ வந்து கில்ஷா நேபாள் போர்டரில் வந்து கில்ஷாவில் வந்து நம்ம இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அங்கால தீபெத்துக்குள்ளே போனோன்னு டக்லாபோட் என்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு நாளை தங்க பண்ணுவாங்க. அங்கே தங்க பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து மானசரோவர் போய் அங்கே மானசரோவரில் ஒரு நாள் 1.5 நாள் தங்குவோம். தங்கிட்டு டார்சன் போயிட்டு, டார்சன் தான் கைலாய மலையின் கடைசி சிட்டி. அதுக்கு பிறகு அங்கால நகரங்கள் கிடையாது. அங்கால கைலாய யாத்திரை தான். ஆகவே இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஹெலிகாப்டரில் போய் கைலாய மலையை சுற்றலாமாண்டா சுற்றலாது. ஏனெண்டா நிலத்தால் போகிற நம்மளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது. அப்போ விமானம் இன்னும் உயர்ந்து பறக்க வேண்டி வரும். அங்கே வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு. இப்போ பெரிய ரக விமானங்கள் இதுக்கு மேலால் போகும். 6000 7000 மீட்டருக்கு மேலால் போகிற விமானங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய விமானங்கள். அதுகளுக்கு ஆக்சிஜனை வந்து சேமிக்கவும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறார்களை கொடுக்கவும் அந்த பெரிய விமானங்களில் அந்த வசதி இருக்குது. ஆனால் சிறிய ரக விமானங்களில் அந்த வசதி இல்லாதபடியாக அங்கே வந்து நம்ம உயரமான இடத்துல போக இயலாது. அப்படி ஆராய்ச்சியாளர்கள் இருந்தால் சைனா அரசாங்கத்தோட பெர்மிஷனோட வந்து இதை சுற்றி பார்க்கலாம். இன்னும் ஒரு மார்க்கம் இருக்குது. இப்போ இந்த கொரோனாவால் 2000ஆம் ஆண்டு நிப்பாட்டினது. இந்த வருடம் தான் அந்த பெர்மிஷன் கொடுக்குது. இடையில் இந்த ஏஜென்சிக்கு காசு கட்டினவங்க இப்போ அவங்களோட கட்டின காசுக்காக என்ன செய்வாங்கன்னா, இந்த அரசாங்கத்தோடு பேசி நேபாளில் அவங்க வந்து ஒரு சிறிய ரக விமானத்தில் இவங்களை ஏற்றி கொண்டு நேபாள் போர்டருக்குள்ளேயே ஓடும். இப்போ கைலாய மலையை சுற்றி வராது. நேபாளில் எல்லைக்குள்ளேயே அங்கே போகிறோன்னா விசா எடுக்கணும். அந்த விசா கொடுக்காது, நிப்பாட்டி வச்சிருக்கு. அந்த காசு கொடுத்ததுக்காக என்ன செய்வாங்கன்னா, நேபாள் எல்லையிலேருந்து கைலாயத்தை மேலே இருந்து பார்ப்பாங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதிக நேரம் பார்க்க முடியாது. திரும்ப அதே போல் திரும்பி வந்துடும். இப்படி இந்த ஒரு மார்க்கம் இருக்குது.
பிறகு இப்போ நம்ம போய் காத்மாண்டுவில் இறங்குறோம். காத்மாண்டுவில் இருந்து லாசா என்ற இடம் ஒன்று இருக்குது. இந்த படத்துகளில் பார்த்தா தெரியும், நான் படம் இதில் போடுறேன். இப்போ லாசாவுக்கு நம்ம போகணும். லாசாவுக்கு விமானம் மூலம் தான் போகலாம். ஏண்டா தரைமார்க்கமாக போகிறோண்டா அதிக நாள் எடுக்கும். 2 நாள் கூட 8 மணி நேரத்துக்கு மேலே ஓடினா தான் நம்ம வந்து லாசான்றதுக்கு. லாசா வந்து தீபேத்தின் முதல் தீபேத்தாக இருந்தாப்புல அதுதான் தலைநகரம். இப்போவும் அதுதான் தலைநகரம் தீபேத்துக்கு. ஆனால் சைனா கவர்மெண்ட் தான் அந்த தீபேத்திர நகரம் வந்து லாசா. இந்த லாசாவில் இருந்து 2 நாள் பயணங்கள். அதில் வந்து சரியா எனக்கு அதில் பேர்கள் ஞாபகம் இல்லாமல் இருக்குது. இந்த படத்தில் பாருங்க, அந்த 2 நாள் அதில் தங்கல் போட்டு 3வது நாளாக அல்லது 4வது நாளாக வந்து ஷாகாவில் சேருவோம். இப்போ ஷாகாவில் இருந்து பிறகு அங்கால மானசரோவர்லேருந்து அங்கால டார்சன் போய் கைலாய மலை யாத்திரை தொடங்கும். இப்போ இதுக்கு வந்து விமானத்தில் நம்ம போனாலும் தரவழி மார்க்கம் வந்து அதிக தூரம் பிரயாணம் செய்ய வேண்டி வரும். ஆகவே இதையும் மக்கள் விரும்புகிறது. அடுத்த இன்னும் ஒரு மார்க்கம் இருக்கு. நம்ம காத்மாண்டுவில் போய் இறங்கிட்டோம். காத்மாண்டுவில் இறங்கி பஸ் மூலம் அந்த லக்ஸரி டூரிஸ்ட் பஸ் இருக்கு தானே, அந்த பஸ் மூலம் ரசுவாகாடி என்ற ஒரு இடத்துக்கு நேபாள் போர்டர், சைனாவுக்கும் நேபாளுக்கும் ஒரு போர்டரில் கொண்டு நம்ம தங்குவோம். ஒரு நாள் எடுக்கும். அது அங்கே ஒரு 7 மணிக்கு வெளிக்கிடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 8 மணியாக வெளிக்கிடுறதுக்கு. அப்படி வெளிக்கிட்டாலும் இந்நேரம் ஒரு 4 மணி அல்லது 5 மணிக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து சேரலாம் ரஜோவா. அதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது, சீன நேபாள் நட்புறவு பாலம். இதுதான் இந்த மார்க்கம்தான் சீனாவுக்கும் சைனாவுக்கும் இப்போ நேபாளுக்கும் உள்ள ஒரு பிரதான மார்க்கம், பிரதான வழிப்பாதைகள். இப்போ வாகனங்கள் இறக்குமதி செய்கிறாலும் இந்த மார்க்கத்தால் தான் இறக்குமதி செய்வாங்க. அப்படி அந்த சைனா அரசாங்கம் வந்து அதில் வந்து ஒரு மெயினான இமிக்ரேஷனை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் அந்த மார்க்கத்துக்கு போய் அதில் வந்து நம்ம விசா, குரூப் விசா இதுவெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட சைனா விசாவெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளை அனுமதிப்பாங்க. பிறகு நம்ம கேருங்கன்ற இடத்துக்கு போகலாம். பஸ்லேயே தான் இந்த பயணம், தரைவழி மார்க்கம். கேருங்குக்கு போகிறோம். இப்போ கேருங்குலேருந்து ஷாகாவுக்கு போகிறோம். ஷாகாவிலேருந்து மானசரோவர் போய் மானசரோவர்லேருந்து பிறகு டார்சன்லேருந்து டிராப்போக், சுகல்போக், டார்சன் ஒன்று. இப்படி இந்த கைலாய மலை யாத்திரை வந்து இதுதான் செல்ற மார்க்கம். இப்போ ஹெலிகாப்டரில் போகலாம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போகலாம். இப்போது ஒரு நாளைக்கு 4-5 மணித்தியாலம் பிரயாணம் பண்ணுற நாளும் இருக்குது, 8-9 நாள் பிரயாணம் செய்கிற நாட்களும் இருக்குது. ஏனெண்டா இடையிடையே தங்க வச்சு தான் நம்மளை கொண்டு போவாங்க. இப்போது தரைவழி மார்க்கமாக நம்ம போனாலும் ரசோவாகாடி நேபாள்ன்ற அந்த போர்டர் சீனா அந்த எல்லைக்கு போகக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து டயமெட்ரிக் அண்டு ஒரு டேப்லெட் பாதி குளிச்சு தருவாங்க. என்னடா நம்மளோட உடலில் வந்து ஆக்சிஜன் அளவை குறையாமல் பாதுகாக்கணும். அங்கே வந்து ஆக்சிஜன் குறையும். அங்கத்திய மக்களுக்கு, அங்கே வாழ்கிற மக்களுக்கு அது பழக்கம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அங்கே உயரத்துக்கு போகிற நேரம் அந்த மூச்சு பிரச்சனை வரும். நம்ம எப்போ சைனா எல்லைக்குள்ளே போகிறோமோ அண்டையிலேருந்து நம்மளுக்கு காலையும் மாலையும் ஒரு பாதி சின்ன குளிச்சல் தருவாங்க. அதை நம்ம போட்டுக்கொள்வோம் சாப்பிட்டு வர்றது. பிறகு ஏன் நம்மளை ஒவ்வொரு இடமாக தங்க வச்சு கொண்டு போகிறாங்கன்றாலும், இப்போ திடீர்னு போய் நம்ம மானசரோவரில் விமானம் மூலம் போய் இறங்கினாலும் நம்ம மூச்சு திணறுவோம், மூச்சு எடுக்கலாமல் கஷ்டப்படுவோம். அப்போ நம்ம போகும்போது அவங்க ஒவ்வொரு இடமாக கேரங்குள்ள வச்சு நம்மளோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஓகேண்டா பிறகு அதிலிருந்து நம்ம நகர தொடங்கி ஷாகாவுக்கு போகும். ஷாகாவில் எல்லாம் ஜன்னல் பூட்டி இருக்கும். ஜன்னல் பூட்டி இருக்கக்குள்ள நம்மளுக்கு அந்த டியூப் மூலம் வந்து அந்த குளிர் தானே, அப்போ ஜன்னல் இறுக்கமாக சாத்திருக்கும், குளிர் உள்ளே வராமல். ஆனால் சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும் இல்லையா, அதுக்காக டியூப் மூலம் அந்த ரூம்களுக்கு ஆக்சிஜன் வந்து கொண்டு இருக்கும். நம்ம முதல் தரம் போகக்குள்ள திரும்பி வரும்போது அது வேலை செய்யாது.
நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நம்ம முதல் தரம் போகக்குள்ள அந்த ரூமில் தான் தங்க வைப்பாங்க. அந்த அளவு அங்கே உச்சிஷம் வந்து ஷாகாவிலேயே குறைய தொடங்கிடும். இப்போ மூச்சு பிரச்சனை ஆஸ்மா உள்ளாக்கள் எல்லாம் நுழைய இல்லாது போகிறாது. சரியாக கஷ்டமான மார்க்கம் அது. அப்போது நம்ம வந்து ஷாகாவில் நின்று அந்த மூச்சு இதுகள் எல்லாம் நம்மளுக்கு உடம்பெல்லாம் நம்மளுக்கு ஓகே ஆகிட்டண்டா அதிலேருந்து திரும்ப மானசரோவர் போவோம். மானசரோவர் போனால் அங்கேயும் நம்மளுக்கு மூச்சு பிரச்சனை, சூடுகளை குளிரை கொஞ்சம் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். குளிரும் ஒட்டிசம் பிரச்சனையும் தான். இப்போ பாருங்கள், அவருக்கு எப்படி அந்த தேசத்தை உருவாக்கியிருக்காரு, அங்கே ஏன் வாழ்கிறாரு சிவன் என்று யோசிப்போம் நம்ம. இப்போது சாதாரண சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாம் மக்களோட சுவாசத்தை சுவாசிக்காமல் மலைகள்லேயும் காடுகள்லேயும் குகையிலையும் போய் அடங்கியிருப்பாங்க. சாதாரண மனிதர்களுக்கே இப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கும் சிவனுக்கு, இறைவனுக்கு எப்படியான இடம் தேவை? அதற்காகத்தான் அவர் அந்த இடத்தை தெரிஞ்சு எடுத்திருக்கார். மக்களும் வரவோணும், அருளை பரவணும், நல்ல ஜீவாத்மாக்கள் இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட கர்ம வினையை முடிக்கணுன்றதுக்காக தான் இந்த கைலாய மலை அந்த இடத்துல. ஏன் இதை விட எவரெஸ்ட் மிகவும் உயரமானது, அங்கெல்லாம் அவர் தெரிஞ்சு எடுக்கலை. அவர் எடுத்த இடம் வந்து இந்த இடத்து தான். அப்போ மக்களும் போகணும், அந்த தரிசனத்தை பெறவேணும். ஆனால் திடீரென்று நினைச்ச மாதிரியும் போக இயலாது. அந்த மாதிரி ஏண்டா அப்போ அந்த இறைவனோட மகிமை நம்மளுக்கு விளங்கும். அப்போ மானசரோவருக்கு போனோடனே நம்ம வந்து ஃபுல்லாக குளிர ஓரளவு தாங்க இயலும் சில மாதங்களில், சில தாங்குற கஷ்டம். அப்படி அதிலிருந்து நம்ம வந்து டார்சனுக்கு போவோம். டார்சன்ன்ற இடம் தான் வந்து கடைசி சிட்டி. அந்த கடைசி சிட்டியிலேருந்து ஒரு லங்கால எமத்துவார் போயிட்டு அதில் ஒரு 6 கிலோமீட்டர், எமத்துவாரில் இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நடைப்பயணம் அல்லது குதிரையில் போகலாம். போய் டிராப்புக்குன்ற இடத்துல அன்றைக்கு தங்குவோம். அதில் தான் வந்து நம்ம அந்த வடமுகத்தை பார்க்கலாம். இவர் கைலாயநாதர் வடக்கு முகத்தை தரிசிக்கலாம். அதில் தான் பிரம்மபுத்திரா நதி உருவாகுது. அதில் தங்கியிருப்போம். அன்றைக்கு தங்கி இருந்துட்டு அங்கே இப்போ ஹோட்டல்கள், சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. அந்த ஹோட்டல்லையே ஒரு ரூமில் வந்து சமைச்சு சாப்பாடு தருவாங்க. சின்ன கடைகள் இருக்குது, குடிபானங்கள் வாங்கலாம், பிஸ்கெட், அதுகள் சின்ன சின்ன சாமான் வாங்கக்கூடிய மாதிரி, சோப்பு, ப்ரஷ், சிக்னல் இப்படியானதுகள் அங்கே இருக்குது. இருந்தாலும் அவங்க சாப்பாடுகள் நம்மளுக்கு ஒத்து வராதுன்றதுக்காக நம்மளோட வருவ அவங்களே சமைச்சு தருவாங்க. நம்ம இப்போ எப்படியும் ஒரு 10 பேர் கொண்ட குழுவுக்கு 6-7 ஹைடிங் வருவாங்க. அவங்க சமையல் பார்ப்பாங்க, நம்மளோட பேக் எல்லாம் எடுப்பாங்க. எல்லாமே அந்த அவங்க அதுக்கண்டு சைனா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பம்சம் கொடுத்து வச்சிருக்கு. இப்படியாக இந்த பயணங்களை நம்ம மேற்கொள்ளலாம். இப்போது நம்ம கேரன் போகிறோம்னு வைங்க. இப்போ நேபாளிலேருந்து ரசவகாடி போக மட்டும் பாதைகள் ஒழுங்கு இல்லை. ஒரு குறிப்பிட்டதுக்கு நல்ல ரோட்டால் போகலாம். அங்கால வந்து எப்படி பாதைகள் அமைச்சாலும் இந்த இயற்கை அனர்த்தங்கள் வந்து மழையோ மண்சரியோ வந்து இந்த ரோட்டுகளை பழுதாக்கிறோம். அப்போது ஒரு வித்தியாசமான ரோட்டுகளால் நம்ம போவோம். அதுக்கு அங்கால போனால் சைனா எல்லைக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம்டா, சும்மா அந்த சிட்டிகளை நம்ம சொல்ல முடியாத அளவு சுத்தமாக இருக்கும். இப்போ நான் இப்போ ஜெர்மனியில் இருக்கேன்னு வைங்களேன். இப்போ ஜெர்மனியில் கூட இப்படியான ஒரு அழகிய நகரத்தை நான் காணலை. அந்த அளவு இப்போ இங்கெல்லாம் வந்து ரோட்டை கிடக்கிற இடத்துக்கு கோடு போடுவாங்க. அங்கே அப்படி இல்லை. ரோட்டிலேயே கோலம் போட்டு வச்சுருப்பாங்க, ஒன்னாத்தி பூச்சியை கீறி வச்சுருப்பாங்க, டிசைனாக. அந்த பல்புகள், சோலார் சிஸ்டங்கள், அந்த மக்களோட நடைமுறைகள், அவங்களோட உடுப்பு, கலாச்சாரம். ஒரு மரத்திலேருந்து அந்த சிட்டிக்குள்ளே அந்த மரத்திலேருந்து சிறகு விழுந்தால் ஒரு காமணத்தியாலும் 20 நிமிஷத்துக்குள்ளே அதை கூட்டி அள்ளித்து போயிடுவாங்க. ஒரு 4 சிறகு தான் விழுந்தாலும் அதை கூட்டுறதுக்கு அங்கே ஆள் இருக்கும். ஒரு மேற்பாளைய ஒரு சூப்பர்வைசரோட ஒரு 10 பேர் ஆட்கள் அதுக்குள்ளே சுற்றி கொண்டே இருப்பாங்க எந்த நேரமும். அந்த அளவுக்கு அந்த நகரத்தை, அந்த குளிர்மையும் அந்த அழகும், அந்த மலைகளில் ஐஸ் கொட்டியிருக்கிறதும், அப்படியான இடத்தை தான் அவர் வந்து தெரிஞ்சு எடுத்திருக்கார். அவர் கைலாயநாதர் அருள் தான் இன்றைக்கு அந்த திபெத் நகரம் வந்து ஒரு, அதை என்ன சொல்கிறது, அப்படி ஒரு தெய்வீகமான நகரங்களாக இருக்கும். அங்கே மக்கள் கலாச்சாரம் அவங்கள பாருங்கள். அவங்களோட கலாச்சாரங்கள் ஒரு சில இதுகளில் பார்க்கலாம், இந்த வீடியோக்களில் பாருங்கள். அழகான உடை அணிவாங்க,
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க வந்து ஆன்மீகவாதியாக ஜெபமாலையோட ஜெபம் ஜெபிச்சு கொண்டே அவங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். பெண்களா சரி ஆண்களா சரி, ஆண்களை விட நான் பார்த்துக்கும் பெண்கள் இந்த தலையில் இந்த நம்ம நாட்டில் தேயிலை கூடை மாதிரி பெரிய கூடைகள் எல்லாம் சுமந்து போவாங்க. நம்மலாம் தூக்க கஷ்டப்படுவோம். இப்போ எங்களோட பேக் வந்து ஒரு 40 கிலோ 30 கிலோ பேக். நம்ம வந்து ஒரு பேக்கை தூக்குறதுக்கே நம்ம வந்து சிரமப்பட்டு தூக்குவோம் நம்மளாக. இதை வந்து அந்த அந்த பேக் தூக்குற அந்த பொம்பளைகள் வந்து 4 பேக்கு 5 பேக்கு முதுகில் அடித்து கொண்டு இறக்குவாங்க. அப்படி அந்த தைரியமான ஆட்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 நேரத்துக்கு மேல் உணவை சாப்பிட்றதில்லை. ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பாடு தான். அப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை முறை இருக்குது. அப்படி மக்களோட நல்லா பழகுவாங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. எந்த க்ரௌடும் இருக்காது. வாகனங்களாம் சத்தம் இல்லாமல் தான் ஓடும், எலக்ட்ரிக் வாகனங்கள். அப்படி அழகான அந்த அருமையான இடத்துல கைலாயநாதர் அமர்ந்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு உண்மையிலே கொடுத்து வைக்கணும். அடுத்த 2026ஆம் ஆண்டு அவர் அழைக்கிறவர்கள் நம்ம கூட இணங்கி கொள்ளலாம். மிகவும் நம்மளோட வசதிக்கு தக்கன மாதிரி. இப்போ நான் எப்படி போனோனோ அதளவு தான் செலவுகள் குறைவு. ஒரு $3000 உள்ள $2500 $3000 நம்மளுக்கு சீனா விசா எடுக்க வேண்டியிருக்கு, ஃப்ளைட் டிக்கெட் போட வேண்டியிருக்கு. எல்லாமே ஒரு 3000த்துக்குள்ளே செலவு பண்ணி இந்த கைலாயநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து எந்த கமிஷனும் கிடையாது. அந்த அன்போட அவர் அழைக்கிறாருண்டா அவரை கூட்டிக் கொண்டு நம்ம கண்டதை மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக அடுத்த வருஷம் இந்த ஒழுங்கு பண்ணுற முடிஞ்சவர்கள் வந்து நம்மளால் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம் கைலாயநாதர் அமைந்திருக்கிற இடம், அதற்கு செல்ல வேண்டிய அனுமதி எடுப்பது, செல்லும் மார்க்கம் மற்றும் அங்கே சூழல்கள், இதெல்லாம் இப்போ பார்த்துட்டோம். இப்போது நாம் செல்லும்போது நமது மனநிலை எப்படி இருக்க வேண்டும், இதை நம்ம கவனிக்க வேணும். பாருங்க, ஒரு அன்பரும் இதை கொஞ்சம் தெளிவாக கேட்டிருந்தாரு. அதுக்காக நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். இந்த மகாபாரத யுத்தம் நடந்தது. கிருஷ்ணரும் சமாதி ஆயிட்டாரு, யாதவர்களும் அழிஞ்சது, தர்மராட்சியம் ஸ்தாபனம் நடந்தது. தர்மர் யுதிஷ்டர் வந்து 64 தேசங்களை சக்கரவர்த்தியாக இருந்து பாதுகாத்து கொண்டு வராரு. மக்கள் எல்லாம் ஆனந்தமாயும் தர்ம நெறியோடும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படி இந்த ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டு வர நேரத்தில் வியாச பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு, அர்ஜுனா, இந்த தர்மஸ்தானம் இந்த தேசங்களில் வந்து தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது, தர்மத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இப்போ அடுத்த தலைமுறையினருக்கு இந்த ஆட்சியை கொடுத்து விட்டு நீங்கள் துறவரம் பூண்டு சொர்க்கவாசல் செல்ல வேண்டும் அப்படி என்று வியாச பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணோன்னே அர்ஜுனன் இனி சபையை கூட்டி தர்மர் உட்பட எல்லாரிடையும் இந்த விடயத்தை கூறுறாரு. கூறுற நேரத்தில் திரௌபதியம்மா, பஞ்சபாண்டவர்கள் இவர்கள் சேர்ந்து அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவின் மகன் பர்ஷித் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து இந்த தேசங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக்கி, அதோடு இந்திரபிரதேசத்துக்கு கர்ணனோட மகனை பட்டாபிஷேகம் செய்து வச்சுட்டு இவங்க வந்து துறவரம் பூண்டு வனவாசம் சென்று இந்த கைலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த வனங்களில் மகிழ்ச்சியாக இவங்கள் வந்து பயணங்களை மேற்கொண்டு கைலாயம் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்க. சென்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அன்னை திரௌபதி அம்மா வந்து
தவறிடுறாங்க, சமாதி ஆயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு திரௌபதி மாதாவோட பங்கு மிகப்பெரியது. அதர்மம் நடந்த அந்த அதர்மத்தை அழிக்கணும் என்று அவங்க வந்து பாடுபட்டு இந்த தர்மத்தை கிருஷ்ணர் ஆலோசனைப்படி நிலைநாட்டி இந்த தர்ம ஸ்தாபனத்தை முடிச்சிருக்காங்க. அப்படி செய்தும் கூட ஏன் அவகால இந்த கைலேயம் செல்ல முடியவில்லை? இந்த கேள்வியை யுதிஷ்டனிடம் கேட்கிறார்கள் தம்பிமார். கேட்ட உடனே யுதிஷ்டர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது, நாம் பாஞ்சாலிய மனம் புரிந்த நேரம் ஐவரும் சமமான அன்பை பாஞ்சாலிக்கு கொடுப்போம் அப்படி என்று ஒரு சத்திய வாக்கும், அதே போன்று பாஞ்சாலி கூட ஐவருக்கும் சமமான அன்பையும் பாசத்தையும் காட்டுவதாக வாக்கு கொடுத்திருந்தோம். ஆனாலும் பாஞ்சாலி அர்ஜுனன் மீது ஒரு தனிப்பட்ட அன்பை மனதில் ஒரு இடத்தை வைத்திருந்தார். நம்ம நால்வருக்கும் இல்லாத ஒரு இடத்தை வந்து பாஞ்சாலி அர்ஜுனனுக்கு தான் வச்சிருந்தார். அந்த கர்மம் இவ வந்து செல்ல விடுவதில்லை. அப்படி என்று வந்து இனி இறுதி கிரியைகள் எல்லாம் செய்து அவங்கள சமாதியெல்லாம் வச்சுட்டு இவங்க நால்வரும் இவங்களோட ஒரு நாயும் வந்து கொண்டு இருக்கு. இவங்க எப்போ ராஜ்யத்தை துறந்தாங்களோ அங்கேருந்து ஒரு நாயும் கூட இவங்களோட வந்து கொண்டு இருக்கு. இப்போ நாயோட சேர்த்து இவங்க 5 பேருமாக 6 பேரும் இவங்க போய்கொண்டு இருக்காங்க. பஞ்சபாண்டவர்களும் இந்த நாயும் போய்கொண்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள வந்து சகாதேவன் வந்து இறந்துடுறாரு. அப்போ சகாதேவன் இறந்தோடனே நகுலனுக்கு பெரிய ஒரு ஷாக். என்ன, அப்போ பெரிய சாஸ்திரம் அறிஞ்சவன், இந்த தர்ம யுத்தத்தை நடத்துறதுக்கு நாளெடுத்து அதில் காயப்படுறாக்களுக்கு அஸ்வதங்களை தயாரித்து பெரிய மாவீரர்களோட யுத்தம் செய்து இந்த தர்மத்தை செய்து நீதி தெரிஞ்சவன். இப்படி இருந்தும் கைலாயம் செல்ல முடியவில்லையே அப்படி என்று யுதிஷ்டர்கிட்ட நகுலன் கேட்குறான். கேட்டால் நகுலன் சகாதேவனோட சரியான பாசமான ஆள் தானே. இப்போ யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனன் இவங்க வந்து குந்தி மாதாவுக்கு பிறந்தவங்க. இவங்க நகுலன், சகாதேவன், மாத்திரி மாதாவுக்கு பிறந்தவங்க. அப்போ இவர்கள் 2 பேரும் சரியான பாசத்தில் வளர்ந்தவங்க. 5 பேரும் ஒன்றா இருந்தாலும் சரியாக பாசம். அப்போ சகாதேவன் அப்போ வந்து நகுலனால் தாங்க இல்லாமல் இப்படி கேட்ட இடத்துல அவர் சொல்கிறாரு, நகுலா, நீ இதை பற்றி கவலைப்படாத. காரணம் என்னண்டா, நமது தந்தை பாண்டுவின் ஒரு விரலில் சகாதேவன் சாப்பிட்டு பாண்டு நேரத்தோடு சொல்லியிருந்தார், நான் இறந்தால் இந்த உடலை வந்து எரிக்காதவங்க மக்களே நீங்கள் சாப்பிட்ருங்க, அப்போ உங்களுக்கு திவ்ய ஞானம் கிடைக்கும், திரிகால ஞானமும் பெறலாம் அப்படின்ட்டு. ஆனால் கிருஷ்ணருக்கு இது தெரிஞ்சு அவர் வந்து எரிச்சிட்டார். ஆனால் நகுலன் அவரை பாண்டுவை தூக்கி கொண்டு போகும்போது அவர் விரல் ஒன்றை கடித்து சாப்பிட்டதால நகுலனுக்கு வந்து திரிகால ஞானம் தெரியும். அப்போது இவன் நகுலன் வந்து தனக்கு இந்த திரிகால ஞானமும் தெரியுமே என்ற ஒரு அகங்காரமும், தான் ஒரு ஞானவான் என்ற அகங்காரமும் எப்பவுமே அவர் உள்ளத்தில் குடிகொண்டு இருந்தது. அவர் குடிகொண்டு இருந்ததால் இவரால் வந்து கைலை மலைக்கு செல்ல முடியலை. இந்த கர்மா இவரை செல்ல விடுவதில்லை. இதுதான் காரணம் வந்து யுதிஷ்டர் விளக்குறாரு. விளக்குனோடனே நீ இவங்க மனதை தேர்த்தி கொண்டு இப்போ சகாதேவன் இறுதி கிரிகளை முடிச்சு கொண்டு இவங்க 4 பேரும் பஞ்சபாண்டவர்கள் இப்போ 4 பேர் மாறித்தாங்க. 4 பேரும் இந்த நாயகமாக திரும்ப அப்படியே நடந்து கொண்டு கைலாயம் போய்கொண்டே இருக்காங்க. போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் நகுலனும் சமாதி ஆகிடுவார். நகுலனும் வந்துடுறான். அது வந்தோடனே அர்ஜுனன் எப்பவும் செல்லங்கரைச்சி பகுதி பண்ணி விளையாடுறாள். இந்த நகுலன் தான் சேட்டை பண்ணி கொண்டு இருக்கிறார். இவனுக்கு நகுலண்ட இழப்பை தாங்கலையில் பாருங்க, சொற்குலவன் தான் போகிறாங்க, நம்மளோட எதுவுமே கூட போகிறதில்லை.
இருந்தும் இவங்களோட அந்த பாசம் வந்து பெரிய போராட்டத்தில் இருக்கு. அப்போ இவங்க கேட்குறான் அர்ஜுனா, அண்ணா இப்போ நகுலன் வந்து பெரிய ஒரு மாவீரனாக இருந்தான். நகுலன் வந்து 2 கோடாலி 2 கையாலையும் வந்து போட்டி போடுவான், சண்டை போடுவான். அப்படி பெரிய வீரர்களோட சண்டை போடக்கூடிய, ஆனால் ஔஷதங்கள் எல்லாம் நல்லா செய்து காயப்பட்ட வீரர்கள் எல்லாம் செய்தவை. இந்த தர்ம ஸ்தாபனத்துக்கு நிறைய பாடுபட்டேன். அப்படி இருந்தும் கூட ஏன் இந்த சொர்க்கவாசலுக்கு சொர்க்கத்துக்கு போக இயலாமல் தவறுனது, கைலாயம் போக முடியாமல் தவறுனது அப்படி என்று கேட்ட உடனே அர்ஜுனன் யுதிஷ்டர் சொல்கிறாரு, அர்ஜுனா, நகுலன் தர்மஸ்தாபனத்துக்கு நிறைய பாடுபட்டவன், தனக்கு தெரிந்த கலைகளெல்லாம் பயன்படுத்தினவன், அஸ்வினி குமாரர் கொடுத்த அஸ்வதங்கள் எல்லாம் வச்சு யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் செய்தது, எல்லா தர்ம சேவையும் செய்தாலும் இந்த 64 தேசங்கள் எல்லாம், அந்த தேசங்களை வந்து 64 பிரிச்சிருந்தாங்க. 108 இருந்தது, பிறகு அவங்க 64. இந்த 64 தேசத்துக்குள்ளேயும் நான் ஒருத்தன் தான் பேரழகன் என்ற அந்த கர்வத்தோட அவன் வந்து இதுவரையில் நகுலன் வந்து இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த கர்வம் இந்த கைலை மலைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு யுதிஷ்டர் சொல்கிறாரு. இனி அதில் வந்து இனி அதை வந்து அவர் உடலை இறுதி கிரியெல்லாம் செய்து சமாதி வச்சுட்டு திரும்ப நீ இவங்க 3 பேர் தான் நாயோட நடந்து போய்கொண்டு யாத்திரையில் அப்படியே போய்கொண்டு இருக்காங்க. போய்கொண்டு இருக்கிற நேரம் அர்ஜுனன் திடீரென மூச்சு ஆயிட்டான், இறந்துட்டான். இருந்தோடனே இப்போ பீமருக்கு ஒரே குழப்பம். அர்ஜுனன் இல்லாட்டி இப்போ மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியரா சரி, துரோணாச்சாரியரா சரி, மாவீரன் கர்ணனா சரி, இப்படி வதைக்க முடியாது. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வழிகாட்டல் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு வில்லாற்றல் கொண்ட ஒரு மாவீரன், ஒரு வில்லாளன், ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கௌரவர் சேனைக்கு ஒரு போட்டியிடக்கூடிய, ஒரு தனியொரு ஆளாக போட்டியிடக்கூடிய வல்லமையும் அர்ஜுனன் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு வில்லுக்கு விஜயன் என்ற அந்த அளவுக்கு இருந்த அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பாடுபட்ட அர்ஜுனனால, தர்மம் தெரிஞ்ச அர்ஜுனன் இப்படி இருந்தும் கூட ஏன் கைலாயம் வர முடியலன்னு பீமன் யுதிஷ்டர்கிட்ட கேட்க, யுதிஷ்டர் சொன்னார், பீமா, அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் பெரிய மாவீரன், அப்படி தர்மஸ்தாபனத்துக்கு நிறைய பாடுபட்டு இருந்தாலும் அவனுடைய மனதில் நான் தான் இந்த தேசங்களிலே சிறந்த வில்லாளன், சிவனிடமிருந்து போட்டி போட்டு சிவனோட வெண்டு நான் பாசுபதாசிரம் பெற்றனான், எனக்கு நிகராக இங்கே பூவிலகில் யாரும் இல்லை என்ற கர்வம் இருந்தது. ஏகலைவன் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளன். ஒரு நாய் குலைக்கிற நேரம் துரியோதனன் சொல்கிறான், இது நம்மளுக்கு தொந்தரவு செய்து கொண்டு இருக்குன்னு. அர்ஜுனன் வந்து அந்த குலைக்கிற சத்தத்தை பார்த்து அம்பு விட்டான், அந்த நாய் இறந்தது. சத்தத்தை பார்த்து அம்பு விடக்கூடிய வில்லாளன். இதே நேரம் அர்ஜுனன் நாயை குலைக்கிறண்டு ஒரு அம்பு எங்கே இருந்து வந்து அர்ஜுனன் நாயோட வாயை கட்டி குலைக்க பண்ணாம நிலத்தோட அமர்த்தி வச்சிருந்தது தான் நாயை சாக விடல. இந்த அம்பு விட்டது ஏகலைவன். அர்ஜுனன் அந்த அம்பு உயிரை கொல்லுது, ஆனா ஏகலைவன் உயிரை கொல்லாம வாயை மட்டும் தைக்கிறான். அப்போ அவன் எப்படிப்பட்ட வீரனா இருப்பான்? கர்ணன் வந்து தேரோட்டின மகனாக இருந்தாலும் தன் முயற்சியால் பரசுராமரை குருவாக ஏற்று அஸ்திர சஸ்திர வித்தையில கற்று தேர்ந்த மாவீரன். அர்ஜுனனை விட வல்லமை படைச்சவன். ஆனா அவனை கூட துச்சமா நினைச்சவன் அர்ஜுனன். நான் தான் என்ற அந்த கர்வம் இருந்ததால அந்த கர்ம வந்து இன்றைக்கு கைலாயமலை செல்ல முடியவில்லை அப்படி என்று யுதிஷ்டர் வந்து பீமனுக்கு சொல்றாரு. இப்படியே 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. கடைசியா பீமனாலேயும் கதைக்க முடியாத ஒரு கட்டம் வரப்போகுது. அந்த அளவுக்கு உடல் வலிமையிலிருந்து வருது. அப்போ அதுக்கிடையில் அண்ணரை கேட்டுறன்னு அண்ணாட்டு கேட்குறான், அண்ணா, நான் என்ன தவறு செய்தேன்?
இந்த இந்த பாருங்க, பாஞ்சாலி இந்த சபதத்துக்காக கௌரவர்கள் 100 பேரையும் தண்டகையாலே வதைச்சான் பீமன். அப்பேற்பட்ட ஒரு தர்மத்துக்காக பாடுபட்ட ஒரு மாவீரன். ஜராசந்தன், விஷ்ணுவாலேயே வெல்ல முடியாத ஜராசந்தனை பாதியாக கிழிச்சு வந்தான் இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. இப்படி எத்தனையோ காரியங்களை தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு செய்த தன் மகனையே கடவுகஜனை இந்த யுத்தத்தில் இழத்தார். அப்போ அப்படியான அந்த தியாகத்தை இந்த யுத்த முறைகளை கையாண்டு கூட அந்த தர்மம் என்ன ஏன் கைலாயத்துக்கு அழைக்கல அப்படின்னு கேட்டான். கேட்க யுதிஷ்டர் சொல்றாரு, பீமா, நீ எல்லாம் நல்லதுதான், நீ செய்த சேவைகள் எல்லாமே அளப்பரியது. இருந்தாலும் நீ உணவு உண்ணும்போது மற்றவர்களை எள்ளளவும் கவனிப்பதில்லை. மற்றவர்களுக்கு உணவு இருக்கா போதிய அளவு என்றதை கூட நீ பார்க்காம உணவு பசியை நீ முடிச்சிடுவா. இந்த கர்மம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணணும் என்ற அந்த சிந்தனை உன் மனதில் இல்லாதபடி அந்த கர்மம் கைலாயத்துக்கு கொண்டு போக தடையா இருக்கு அப்படி என்று வேற ஞானத்தில் சொல்றாரு. சொல்லி நீ அவரும் சமாதியாகிறார் பீமன். அவரையும் சமாதி வச்சுட்டு இப்போ யுதிஷ்டர் நாயோட சென்று கொண்டு இருக்காரு. சென்று கொண்டு கைலை மலையை அடைஞ்சிட்டாரு. கைலை மலையில் போய் தவம் பண்ணுற நேரத்தில் இந்திர பகவான் தேரில் வராரு. தேரில் தர்மர்கிட்ட சொல்கிறாரு யுதிஷ்டர்கிட்ட, தர்மா, உண்ட தர்மமும் நீ காத்து வந்த தர்ம நதி உன்னை சொர்க்க வாசலுக்கு அழைக்குது, நீ இந்த உடலோடு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றான். எப்படி? பஞ்சபூத உடலோடு, சூல உடலோடு நீ வா, நான் இந்திர சொர்க்கத்தில் கொண்டு விடுறேன் அப்படின்னு. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். என்ன எப்படி? மகாவிஷ்ணுவோட அவதாரம் ராமர், அவர் கூட ஜல சமாதியானார். மகாவிஷ்ணுவோட அவதாரம் கிருஷ்ணர், அவர் கூட அம்படி பத்து தன் சமாதியானார். ஆனால் மனிதராக பிறந்து தர்ம நிறைய கடைப்பிடிச்சபடியா இந்த பஞ்சபூத உடலோடு சுல உடலோடு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த தகமையை அந்த தர்மம் ஏற்படுத்தி கொடுத்துட்டானே. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ எனது தம்பிமாரும் எனது மனைவியும் இடையிலே தவறித்தாங்க, அவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்க தங்களோட கர்மாவுக்காக அவங்க நரகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நீ செய்த தர்மம் உன்னை மட்டும் அங்கே அழைக்குது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த நாய் என்னோட கூட வருது. இப்போ இவர்களெல்லாம் தவறி நரகத்துக்கு போகிறாங்கன்னா இந்த நாய் கூட புண்ணியம் செய்து நான், அப்போ இந்த நாயும் கூட தான் வரணும்னா அவர் சொல்கிறாரு, இல்லை நாய் வரையிலாது, நாய்க்கு அங்கே சொர்க்கத்தில் இடம் இல்லை, நீ வரலாம் நீ செய்த தர்மத்துக்காக அப்படின்ற தர்மர் உடனே சொல்கிறாரு, இந்த நாய் வரல, என்னோட இந்த தர்ம ஸ்தாபனத்துக்கு பாடுபட்டவர்கள் நரகத்தில் வாழ்கிறாங்க, அப்போ நான் சொர்க்கத்தில் என்ன பயம், நானும் நரகத்துக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு யுதிஷ்டர் சொல்கிறாரு. அது சொன்னோடனே உடனே அந்த நாயாக இருந்தது தர்மராக மாறுது, யமதர்மனாக. யமதர்மன் மகன்தான் தர்மர் யுதிஷ்டர். அப்போ மாறுது, மகன் சமாதியாகிற காலம் வருது, சொர்க்கத்துக்கு போகிறாரு. நம்ம பூமியில் அவரோட கொஞ்ச நாள் வாழணும் நாய் வேடம் போட்டு அவர் கூடவே அப்போ கைலாயத்தில் அவர் சொந்த ஒரு ரூபத்தை காட்டி சொல்கிறாரு, நீ இந்திரனோட போ, இவங்க செய்த கர்மாவுக்குத்தாக அவங்க நரகத்தில் பிறவி எடுத்துட்டாங்க, இப்போ அந்த பிறவியை முடிச்சுட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போய் கொண்டு இருக்காங்க, நீ சொர்க்கத்துக்கு போந்து உடலோடு கைலாய மலையிலிருந்து சொர்க்க வாசல் நோக்கி இந்திர பகவானோடு போய் கொண்டிருந்தார். இப்போது இந்த கதை நீதிக்கேற்று என்னென்றால், சிவன் அழைக்காம நம்ம கைலாயத்துக்குள்ள நுழையாது.
அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு அந்த காலத்துலேருந்தே சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அவர் நம்முடைய எல்லா தகமையிலையும் பார்த்து தான் அவர் வந்து அங்கே வந்து அழைக்கிறாரு. இந்த கதை வந்து நம்மளுக்கு என்ன உணர்த்துதுண்டா, இப்போ பாஞ்சாலி அம்மாவை போல அந்த எல்லா உயிர்களிடத்துலையும் சமமான அன்பை காட்ட தவறக்கூடாது, எல்லாரையும் மதிக்கணுன்றத உணர்த்துது பாஞ்சாலி அம்மா சமாதி. அடுத்தது சகாதேவன். நான் தான் பெரிய ஞானவான், முக்காலம் அறிந்த ஞானி என்ற அந்த கர்வம் கூட இல்லாமல் எப்படி ஞானியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பலமாக இருக்கலாம், பண பலமாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் மனதில் வந்து அந்த கர்வம் இருக்குமாண்டா கைலாய மலையில் பாதம் வைக்க முடியாது. அதே போல் நான் தான் அழகன், இந்த தேசத்திலே இன்னும் இங்கே யாரும் இல்லை, அந்த அழகு கர்வம் இருந்தாலும் அங்கே வந்து நுழையலாது. அர்ஜுனனை போல நான் தான் பெரிய பலசாலி என தெய்வத்தோடே போட்டி போட்ட நான் என்ற அந்த கர்வம் இருந்தாலும் நம்ம மனதில் இருந்தாலும் நம்மளை அழைக்க மாட்டார். பீமனை போல மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம உண்ணும் பழக்கம், தான தர்மங்கள் செய்யாட்டியும் அந்த தேசத்தில் கால் வைக்க முடியாது. அடுத்து என்னென்ன நம்மளால் அவர் மேலே பக்தி வச்சு தியாகம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சா தான் அவரோட வேண்டுதல் தான், அவரோட நாம சங்கீர்த்தனம், அவர் நாமத்தை உச்சரிக்கிறதால தான் அவர் வந்து தண்ட இடத்துக்கு நம்மளை அழைப்பார். இதை மனதில் கொள்ளணும். நம்மளில் ஏதாவது சில தவறுகள் இருக்கலாம், கெட்ட குணங்கள் இருக்கலாம், அதில் நம்ம மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொண்டால் தான் அவரோட பாதத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இடையிலேயே நம்மளுக்கு போகில்லாத கட்டத்தை உருவாக்கி தந்துடும். ஆகவே அடுத்த ஆண்டு நான் ஒழுங்கு செய்கிறேன். முடிந்தவர்கள் வந்து என்னோடு இணையலாம். மிக குறைந்த செலவு, $2,500 தொடக்கம் $3,000 வரைக்கும். என்னென்னா இந்த சைனா விசா பிரச்சனையாக அதை நம்ம எடுத்துட்டோம்னா $2,500 நம்ம கைலாய யாத்திரையை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ சைனா விசா எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும், அதுக்காக தான் $500. அப்படி அந்த டாலர் பிரச்சனை இல்லை, சீனா பிரச்சனை இல்லைண்டா நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து 3,000 கொடுத்தா எந்த இதுவும் இல்லாமல் அவங்க வந்து சுற்றி கொண்டு, இதுகளில் வந்து யாருக்கும் கமிஷன் கிடையாது. அந்தந்த இதில் வந்து பயண டிக்கெட்டுகளுக்கும் நம்மளோட அந்த இதுகளுக்கும் தான் கணக்காக இது வரும். ஏண்டா இங்கே வந்து நம்ம போகிறது கர்மாவை அழிக்கிறதுக்கு, கர்மாவை சேர்க்கிறதுக்கு இல்லை. ஆகவே மிகவும் நுட்பமாக இந்த கைலாய யாத்திரையை நம்ம வேண்டுதலோட பக்தி பூர்வமாக இருந்தால் நம்ம வந்து அவரை சந்திக்கலாம். மீண்டும் மீண்டும் காணொலிகள் வந்து கொண்டிருக்கும், அனுபவங்களும் மகிமைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக காணொலியை விடாமல் பாருங்கள். ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக. ஓம் ஹர ஹர மகாதேவ். ஜெய் ஜெய் சங்கரா கௌரி சங்கரா. ஓம் நம சிவாய. பய நம